Hello everyone. 10th Geography Unit 2 Climate and Natural Vegetation of India. இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் அதோட ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1. Choose the correct answer. First question. Meteorology is the science of dash. Option A. Weather. Second question. We wear cotton during dash. Option A. Summer. Third question. Western disturbances causes rainfall in dash. ஆப்ஷன் சி பஞ்சாப். பஞ்சாபில் மட்டும் இல்லை, பஞ்சாப், ஹரியானா, டெல்லிலையும் இந்த மழை பார்க்கலாம். மெடிட்டேரியனில் க்ரியேட் ஆகிற மான்சூன் வெஸ்டர்லி விண்ட்ஸ்னால் இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய மழை தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறோம். இது வின்டர் டைமில் பொழியக்கூடிய ஒரு மழை. ராபி க்ராப்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி வெஸ்டில் இருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போக போக குறைஞ்சிட்டே போகும். இது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸில் ஸ்னோஃபாலும் க்ரியேட் பண்ணும் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ரெயின்ஃபால். அண்ட் இந்த ஸ்னோஃபால் சம்மர் டைமில் மெல்ட் ஆகி வாட்டர்ஸாக அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸை பெர்னியலாக ஆக்ட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஃபோர்த் கொஸ்டின். டேஷ் ஹெல்ப்ஸ் இன் குயிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. ஆப்ஷன் சி மேங்கோ ஷவர். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்க நார்த்வெஸ்டர் பெங்கால் அண்ட் அசாமில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்ட்ராங் ஃபெனமெனா. எப்படி மேங்கோ ஷவர் கேரளா அண்ட் கர்நாடகாவில் மேங்கோஸ் ரைப்பனிங்கு ஹெல்ப் ஆகுதோ, சேம் லைக் நார்த்வெஸ்டர் பெங்கால் அண்ட் அசாம் ரீஜனில் டீ, ரைஸ், ஜூட் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவும் ஒரு லோக்கல் ஃபெனமெனா. ஹாட் அண்ட் ட்ரை விண்ட் பஞ்சாபில் இருந்து பீகார் வரைக்குமே இதை உணர முடியும், ஃபீல் பண்ணலாம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது அப்பர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய விண்ட்ஸ். ஃபிஃப்த் கொஷின். டேஷ் இஸ் அ லைன் ஜாயினிங் த பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால். ஆப்ஷன் ஏ ஐசோஹைட். ஐசோபார் ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய பிளேசஸ் கனெக்ட் பண்ணும். ஐசோதர்ம் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பிளேசஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு லைன். சிக்ஸ்த் கொஷின். கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் அஸ் டேஷ். ஆப்ஷன் சி ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். இந்தியாவோட கிளைமேட்டை மான்சூன் ஃபெனமெனன் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கிளைமேட் ஆஃப் இந்தியா ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னு அழைக்கப்படுது. செவன்த் கொஸ்டின். த மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் டேஷ். ஆப்ஷன் பி டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை அகெயின் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அண்ட் அனதர் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபால். மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா 100 to 200 centimeter of annual rainfall and dry deciduous forest 50 to 100 centimeter of annual rainfall. ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட அனதர் நேம் டைடல் ஃபாரஸ்ட். எய்த் கொஷின். டேஷ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் அபவ் 2400 மீட்டர் ஹிமாலயாஸ். ஆப்ஷன் பி ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸில் இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படும் கம்பேர்டு டு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ். நைன்த் கொஸ்டின். சேஷாச்சலம் ஹில்ஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் சிச்சுவேட்டட் இன் டேஷ். ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். டென்த் கொஸ்டின். டேஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நெட்வொர்க் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் யுனெஸ்கோ. இதில் ஆக்சுவலாக டேஷ் இஸ் நாட் அ பார்ட்னு வந்திருக்கணும், அவங்க நாட் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது அத்தனையுமே பயோஸ்பியர் ரிசர்வ் தான். அண்ட் இதில் கட்ச் மட்டும்தான் அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு நெட்வொர்க் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஃப் யுனெஸ்கோ லிஸ்ட்டில் இடம் பெறாத ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில். செகண்ட் எக்ஸசைஸ். மேட்ச் த ஃபாலோவிங். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட் டு ப்ரொடெக்ட் த எலிஃபென்ட்ஸ் 1992 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் த ஹிமாலயாஸ். Third, northeast monsoon in the month of October to December. Fourth, tropical thorn forest, desert and semi-desert vegetation. Fifth, coastal forest, littoral forest. Third exercise, consider the given statements and choose the correct option from the given below ones. First question, assertion. Monsoons are a complex meteorological phenomenon. Reason, meteorologists have developed a number of concepts about the origin of monsoon. மான்சூனோட இன்ஃப்ளூயன்ஷியல் ஏர்லாம் பார்த்தோன்னா
சர்ஃபேஸ்லேருந்து அப்பர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்லி, ஈஸ்டர்லி அண்ட் இருக்கக்கூடிய லோக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி இது எல்லாமே வந்து சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸால தான் இது எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸும் மான்சூனில் இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸான ஃபினாமினனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்து மீட்டியராலஜிஸ்ட் ஒருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங்க்கு ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. இவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் டெவலப் பண்ணதுனால அது காம்ப்ளெக்ஸாக இல்லை. மான்சூன் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால தான் மீட்டியராலஜிஸ்ட் அதை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்கு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. Second question, assertion. The Himalayas act as a climatic barrier. Reason, the Himalayas prevents cold wind from Central Asia and keeps the Indian subcontinent warm. Option A, both A and B are true or explains A. ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வீசக்கூடிய அந்த கோல்டு விண்ட்ஸ் இந்தியன் சப்கான்டினெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற ஃபினாமினாவும் நடக்குது. இப்போ ஹிமாலயாஸ் இல்லைன்னா இங்கே ஆரிஜினேட் ஆகக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவை கடந்து போயிடும். ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான் அந்த மான்சூனை தடுத்து நிறுத்தி கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸில் மழை பெய்யறதுக்கு காரணமாக இருக்குது. ஃபோர்த் எக்ஸசைஸ், சூஸ் த இன்அப்ராப்ரியேட் ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது இன்அப்ராப்ரியேட்டுன்னு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின், த டைடல் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அண்ட் அரவுண்ட் டேஷ். ஆப்ஷன் ஏ டெசர்ட். இதுதான் இங்கே இன்அப்ராப்ரியேட். பிகாஸ் டைடல் ஃபாரஸ்ட்ன்றது மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட். இது டெல்டா ரீஜியன்ஸில் பார்க்க முடியும், டெசர்ட்டில் பார்க்க முடியாது. செகண்ட், climate ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை டேஷ். ஆப்ஷன் டி சாயில். இதுதான் இங்கே இன்அப்ராப்ரியேட். climate ஆஃப் இந்தியாவை லேட்டிடியூட், ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதோட எஃபெக்ட் அதில் இருக்கும். பட் ஆனால் சாயிலுக்கும் climate ஆஃப் இந்தியாவுக்கும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. தேங்க்யூ.